கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் நான் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் நாளொரு சங்கீதம் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் எனக்கு மிகுந்த சந்தோஷம். இன்றைக்கும் 102வது சங்கீதத்தை நம்ம தியானிக்க போகிறோம். இந்த சங்கீதம் மேசியாவை பற்றிய 17வது சங்கீதம். இந்த சங்கீதத்தில் மொத்தம் 28 வசனங்கள் உள்ளன. இன்றைய தியானத்திற்கு ஆதாரமாக நான் 13வது வசனத்தை வாசிக்கிறேன். நீங்களும் வேதத்தை கையில் வைத்திருப்பீர்களானால் நிச்சயமாய் என்னோடு கூட பின்தொடர்ந்து அந்த வசனத்தை வாசித்து பாருங்கள். தேவரீர் எழுந்தருளி சீயோனுக்கு இறங்குவீர், அதற்கு தயவு செய்யும் காலமும் அதற்காக குறித்த நேரமும் வந்தது. இந்த சங்கீதத்தை முழுமையாக நீங்க வாசித்து பார்க்கும் பொழுது இந்த சங்கீதத்தின் மேற்பகுதியில ஒரு குறிப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. துயரப்படுகிறவன் துக்கத்தில் மூழ்கி கர்த்தரிடத்துல தன் வியாகுலத்தை தெரிவித்து செய்யும் விண்ணப்பம் என்று இந்த முழு சங்கீதத்தையும் நீங்க வாசித்து பார்க்கும் பொழுது சங்கீதக்காரன் மிகவும் துக்கத்தோடும் கூட வியாகுலத்தோடும் கூட தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறார். அது மாத்திரமல்ல, 13வது வசனத்திலிருந்து நீங்க பின்பகுதி எல்லாம் வாசித்து பார்க்கும் பொழுது ஒரு நம்பிக்கையோடும் கூடவும் ஒரு விசுவாசத்தோடும் கூடவும் அவர் விசுவாச அறிக்கை பண்ணுகிறத நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த வசனத்தில் அவர் என்ன சொல்லுகிறார்? நிச்சயம் தேவன் இறங்குவார், அவர் தயவு செய்யும் காலமும் குறித்த நேரமும் வந்தது என்று சொல்லுகிறார். அப்போ அவர் ஒரு எதிர்பார்ப்போடு கூட காத்திருக்கிறத நம்மால் இந்த வசனத்துல பார்க்க முடிகிறது. சங்கீதக்காரனுக்கு பலவிதமான உபத்திரவங்கள், ஒரு தனிமை நிறைந்த சூழ்நிலையில நான் தனித்து விடப்பட்டேன், எனக்கு உதவுவதற்கு யாருமே இல்லைன்னு சொல்லி அவர் மிகவும் புலம்புகிறார். வேதனையோடு கூட ஆண்டவருக்கு தன்னுடைய சூழ்நிலைய அவர் தெரியப்படுத்தி இந்த சங்கீதத்தை எழுதியிருக்கிறார். வேதத்துல கூட இதே போல நம்ம அண்ணால பார்க்கிறோம். அண்ணாள் மிகவும் துக்கத்தோடு இருந்தா, மனவேதனை, அவளை சுற்றி இருக்கிற நிந்தனைகளும் அவமானங்களும். ஏனென்றால் அவளுக்கு பிள்ளை இல்லாத மலடியா இருந்தால் எத்தனை பேர் அவளை நிந்தித்திருப்பாங்க, அவ காதுபட பேசியிருப்பாங்க. அது எல்லாம் தான் அவளுடைய இருதயத்துல ஒரு மிகப்பெரிய பாரமா இருந்தது. ஆண்டவர் எனக்கு அற்புதம் செய்வார் என்ற ஒரு எதிர்பார்ப்போடு தான் அண்ணாள் அன்றைக்கு காத்திருந்தா. அதனாலதான் அவ அன்றைக்கு தெய்வ சமூகத்துல அவருடைய ஆலயத்துல போய் விழுந்து கதறினாள், அழுதாள். அவளுடைய துக்கத்தையும் அவளுடைய வியாகுலத்தை எல்லாம் தேவனுக்கு அவர் தெரியப்படுத்தினார். அதை கேட்டார் தேவன். அந்த காலத்துல அவளுக்கு ஒரு மிகப்பெரிய அற்புதத்தை செய்தார். தேவன் அன்னாளுக்கு இறங்கினார். அந்த காலமும் நேரமும் குறித்த நேரம் அன்னாளுக்கு தேவன் உதவி செய்தார். ஒருவேளை இன்றைக்கும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற அன்பு பிள்ளைகள், நீங்க மிகவும் துயரத்தோடு கூட அமர்ந்திருக்கலாம். அற்புதத்திற்காக தேவனை நோக்கி காத்திருக்கலாம். நீங்க செய்கிற வேலையில, உங்க தொழில்ல, உங்க படிப்புல, இன்னும் நீங்க செய்து கொண்டிருக்கிற ஊழியத்துல கூட ஆண்டவர் எனக்கு குறித்ததை செய்வாரா என்ற ஒரு எதிர்பார்ப்போடு நீங்க காத்திருக்கலாம். தேவன் உங்களுக்கு இறங்குகிறார். அவர் குறித்த நேரமும் அவர் வைத்திருந்த அந்த காலமும் இன்றைக்கு உங்களுக்காக அற்புதத்தை செய்ய போகிறது. அந்த காலம் இந்த காலம்தான். தேவன் உங்களுக்கு ஒரு பெரிய அற்புதத்தை செய்ய போகிறார். அன்னாளுக்கு செய்த தேவன், சங்கீதக்காரருக்கு செய்த தேவன் உங்களுக்கும் செய்ய போகிறார். நீங்க செய்ய வேண்டிய ஒரு காரியம், தேவனை நோக்கி உங்களுடைய சூழ்நிலைகளை எல்லாவற்றையும் அவருக்கு தெரியப்படுத்த வேண்டும். அவருடைய சமூகத்துல காத்திருந்து அவருக்கு உங்க வியாகுலத்தை நீங்க சொல்லும் பொழுது நிச்சயமாய் அந்த காலம் உங்களுக்கு தேவன் உதவி செய்கிற காலம், உங்களுக்கு இறங்குகிற காலமா இருக்கிறது. தேவனை நோக்கி நம்ம விண்ணப்பம் பண்ணி நம்முடைய காரியங்களை தெரியப்படுத்தி ஜெபிப்போமா? அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நேரத்திலும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்க தம்முடைய பிள்ளைகள் தன்னுடைய உள்ளத்துல என்னென்ன காரியங்களை நினைத்து கொண்டு கவலையோடு கூட பாரத்தோடு கூட துக்கத்தோடு கூட உங்க சமூகத்துல தெரியப்படுத்துறாங்களோ, அவங்க வியாகுலத்தெல்லாம் உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கும் பொழுது, தெரியப்படுத்தும் பொழுது, என் தேவன் சீயோனுக்கு இறங்குவீராகப்பா. அன்பு பிள்ளைகளுக்கு இறங்குவீராக. நீர் உதவி செய்கிற காலமும் நீர் இறங்குகிற காலமும் இதுவே என்று நீர் வாக்கு பண்ணுகிறீரப்பா.
அப்பா கரங்களை விரித்து அழுது கொண்டிருக்கிற தம்முடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்வீராக ஆண்டவரே. அப்படியா இவங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் தேவன். பெரிய காரியங்களை செய்யுங்க ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினாலே செபிக்கிறோம் பிதாவே. ஆமென். எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளே, எதற்கும் பயப்படாதீங்க, தைரியமா இருங்க. விசுவாசத்தோடு கூட விசுவாச அறிக்கையை செய்து கொண்டே இருங்க. நிச்சயம் ஆண்டவர் இது உங்களுக்கு உதவி செய்கிற காலமா இருக்கிறது. தேவன் இந்த வசனத்தின்படியே உங்களுக்கு இறங்குவார். God bless you.